மக்களவை தேர்தல் தோல்வி தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். மக்களவை தேர்தல் தோல்வி குறித்து நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவக்குமார் இணைந்திருக்கிறார். வணக்கம் சிவக்குமார், கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்துல நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் தோல்வி குறித்து திருப்பூர் மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தற்பொழுது இந்த ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக கடந்த ஒரு வார காலமாகவே அதிமுக தலைமை அலுவலகத்துல நடந்து முடிந்த மக்களவை தேர்தல் குறித்து இந்த ஆலோசனை கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் திருப்பூர் மக்களவை தொகுதி நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். இதுவரை கிட்டத்தட்ட ஒரு 27 நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு இன்னும் 2 நாட்களுக்கு மீதம் இருக்கக்கூடிய 3 நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடன் இந்த ஆலோசனை கூட்டமும் நடைபெற இருக்கிறது. நேற்றைய தினம் குறிப்பாக ஈரோடு தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆற்றல் அசோகன் நேரில் வந்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. மேற்கொண்டு ஈரோடு தேர்தலில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஈரோட்டில் ஏற்பட்ட தோல்வி குறித்து இந்த ஆலோசனை கூட்டமாக நடைபெற்று வந்தது. அந்த வகையில் இன்றைய தினம் திருப்பூர் மக்களவை தொகுதியில் ஏற்பட்ட தோல்வி குறித்து ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. மேலும் காலை வேளையில் இந்த ஆலோசனை கூட்டமாக நடைபெற்று வருகிறது. மீண்டும் பிற்பகலும் இந்த ஆலோசனை கூட்டமானது தொடர்ந்து நடைபெறும் என்ற ஒரு தகவலும் வெளியாகியிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு நிர்வாகிகளுடன் தோல்வி குறித்த காரணம், மேற்கொண்டு 26 சட்டமன்ற தேர்தலில் மக்களை எவ்வாறு அணுகுவது, மேற்கொண்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்ன, மேற்கொண்டு கட்சி ரீதியாக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கைகள் என்ன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுப்பதாக ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.